ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிணத்துல பிடித்த மீனை க்ளீன் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது. இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறேன். அந்த மீன் பார்த்திங்கன்னா என்னென்ன மீன்னா, கிணத்துல பிடிச்ச மீன், விரால் மீன், ஜிலேபின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மீன். அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் அந்த மீன் பனங்கொட்டன் தான் சொல்லுவாங்க. அது என்ன மீனுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன், வாங்க காமிக்கிறேன். கத்தி, மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி, சின்ன கத்தி, அந்த மேலே இருக்கு இல்லைங்களா செதில், அந்த செதில் எடுக்கிறதுக்கு சின்ன கத்தி, ஓகேங்களா. இது கவரில் கண்ணில் பிடிச்சோம் இல்லையா, கவரில் இருக்குது. ஒரு பாத்திரம், ஒரு கத்தி, கவரில். இந்த மீன் பேர் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த மீன் பேர் தெரியுமா உங்களுக்கு? இந்த மீனோட பேர் எங்கள் ஊரில் பனங்கொட்டைன்னு சொல்லுவாங்க. சில ஊரில் பனமேரின்னு தானே சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் ஊரில் பனங்கொட்டைன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இந்த முள் இருக்குல்ல, இந்த முள் மட்டும் கையில் ஏறிச்சுன்னா வலிக்கும், செம்மையாக வலிக்கும். இந்த மீனை அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிக்க முடியாது. இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்குல்ல, இந்த முள் பார்த்திங்கன்னா சும்மா ஷார்ப்பாக இருக்கும். அதை வச்சு ஏற்றிச்சிங்கன்னு வச்சிங்களேன், அப்படி வலிக்கும், பிடிக்கவே முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த மீன் ஆச்சா. அதுக்கப்புறம் நான் பாருங்கள், சிலேபி மீன் இந்த பாருங்க அச்சா. இந்த மீன் தெரியுதுங்களா? டான். இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய மீன், விரால் மீன். ஆக்சுவலாக இப்போ உயிரோடு இல்லை. நான் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தது, இப்போ உயிரோடு இல்லை. நான் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கிலோ இருக்கும், எவ்வளோ பெரிய மீன். ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போய் ஃபஸ்ட்டு என்னென்ன மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த மீன் வழவழப்பாக இருக்குது இல்லையா, நம்ம மண் அடுப்புலாம் பார்த்திங்கன்னா விறகு வச்சு எரிப்போம் இல்லையா, சமைப்போம்ல, இல்லை சாம்பல் இருக்குல்ல, வழவழப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு சாம்பல் கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம். அந்த சாம்பல் வச்சு லைட்டாக அந்த விரால் மீன் இருக்குது இல்லையா, அந்த விரால் மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த சாம்பல் யூஸ் ஆகும். அதை ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு தண்ணி எடுக்க போகிறோம். அப்புறம் கட்டை எடுக்க போகிறோம். வாங்க. கொஞ்சமாக தான் எடுக்க போகிறோம் சாம்பல். நானும் எவ்வளோ வீடியோ போடுறேன், 5 வியூஸ் 4 வியூஸ் மட்டும்தான் போகுது. எவ்வளோ கஷ்டப்படுறேன், வியூஸும் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் ஆக மாட்டேறாங்க. சாம்பல் பாருங்கள், இந்த சாம்பல் தான். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பாருங்க. இப்போ சாம்பல் இங்கே வச்சாச்சு. எல்லா மீன் மேலே போட போகிறதில்ல, இங்கே வச்சாச்சா. நெக்ஸ்ட்டு கட்டை. வாங்க, இருந்த கட்டைங்க. இந்த கட்டையில் தான் மீனை தரிக்க போகிறோம். வாங்க. அடுத்தது தண்ணி.
பக்கெட்டில் எடுத்து வைப்போம். இந்த தொட்டிலேருந்து தான் டெய்லியும் குடிப்போம். டெய்லியும் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த தொட்டியில் தண்ணி எடுப்போம். தண்ணி ஒன்று தெரியுமா பக்கெட்டு ஊற்றிவிடும். நம்ம யார் வில்லேஜ் பைக்கில் கிராமத்து பையன், விவசாய மகன், ஃபஸ்ட் டைம் மீன் கிளீனிங் ப்ராசஸ். வாங்க, உங்களுக்கு அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். பக்கெட்டில் தண்ணி, கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோணி, அங்கே க்ளீன் பண்ணுறதா அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பனங்கொட்டைன்னு சொன்னீங்களா, பனமேரின்னு சொல்லுவாங்க சில ஊரில். எங்கள் ஊர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பனங்கொட்டைன்னு அந்த மீன் பாருங்க நவுந்துக்கிட்டு எவ்வளோ தூரம் வந்துருக்கு பாருங்க, நவுந்துக்கிட்டு. பார்த்தீங்களா? இது தண்ணி இல்லாமல் கூட இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சில பேர். ஆனால் வந்து அப்படி இல்லை. என்னென்னு தண்ணி இல்லாமல் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, வகல்னு சொல்லுவாங்க. அந்த வகல் வேர் இப்படி பிடுங்கன்னு வச்சிங்களேன், அதுக்குள்ளே செம்மையாக பூந்துட்டு இருக்கும். இதெல்லாம் சேத்துக்குள்ளார தான் அதிகமாக இருக்கும். வாங்க க்ளீன் பண்ணுறேன். போனது கோழி போட்டாச்சு, சிட்டிங் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன மீன் க்ளீன் பண்ண போகிறோன்னா ஜிலேபி மீன். இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா செதில் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அது கனா கத்தி, சின்ன கத்தி. ஓகேங்களா? அந்த கத்தியில் தான் செதில். பாருங்க நான் இப்போ இந்த மாதிரி பண்ணிச்சுன்னா, அங்கே பாருங்க, இந்த மாதிரி பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படி போட்டுருங்க. அவ்வளோதான். கடல் மீனை விட இந்த மீன் ஹெல்த்தி, சரிங்களா? இங்கே காமி. கத்தி பிடிங்க, இப்போ தள்ளிடும். நெக்ஸ்ட்டு இந்த இதுதான் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. எடுத்தாச்சு. பெரிய முள்ளா இருக்கு.
நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அம்மாலாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடுறாங்க. பாருங்க, இது எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு மீன் போட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய் கட் பண்ணியாச்சு. சரி, ஆக்சுவலாக மீன் தலையில் தான் ஒரு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மீனை நான் கொலை பண்ணுறேன். மீன் குடல். இங்க பாருங்க, வேணாம். இப்போது